ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலை பற்றி நம்ம ஸ்கூலில் படித்தது. ஆர்க்கிமிடிஸை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. ஆர்க்கிமிடிஸினுடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் எவ்வளோ தூரம் அந்த கணிதத்தில் ஈடுபாடோடு இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பிரின்சிபலை பற்றி படிக்கிறதும் அதை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுறதும் ஈஸி. ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவங்களுடைய பங்களிப்பையும் சரியான விகிதத்தில் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக ஒரு கதை சொல்லுவோம். அந்த மன்னர்னுடைய அவருடைய அந்த கிரீடத்தில் தங்க கிரீடத்தில் வெள்ளியை கலந்துட்டார் அந்த பொற்கொள்ளர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஆர்க்கிமிடிஸ் கிட்ட சொல்லும்போது ஆர்க்கிமிடிஸ் தன்னுடைய பாத் டப்பில் உட்கார்றாரு. அந்த தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணுறதை பார்த்து அவருக்கு பாயன்சி பிரின்சிபல் தெரிஞ்சது. அதுதான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். அதை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக சொல்லி கொடுக்குற ஒன்று. ஆனால் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. உண்மையிலேயே ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த மன்னர் சிரக்கூஸனுடைய மன்னர் பேர் ஹீரான். அவர் ஒரு பெரிய ஷிப்பை எகிப்து நாட்டை சேர்ந்த டோலோமிங்கிற அந்த மன்னருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஷிப்பு வழக்கமாக இருக்கிற ஷிப்பு மாதிரி 50 மடங்கு பெருசாக இருக்கணும். ஆனால் அது மூழ்கக்கூடாது, ஸ்மூத்தாக போய் சேரணும். சாதாரண ஷிப் இல்லை, மிகப்பெரிய ஷிப்பு. அதுக்கு சிரக்கூசியான்னு பேர். அந்த ஷிப்பை செய்யறதுக்கு பைனு ஃபிர்ரு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஸ்பெயின்லேருந்து வருது. ஹெம்பு வருது இட்டாலியிலேருந்து. அதுக்கப்புறம் மவுண்ட் எட்னாலேருந்து பிச் வருது. அதனுடைய பல்வேறு பொருட்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வருது. அதில் 8 அந்த அட்லஸ் மாதிரி 8 வாட்ச் டவர், அந்த வாட்ச் டவர் மேலே அட்லஸினுடைய உருவத்தில் வாட்ச் டவர் அதுக்கு மேலே அங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒரு பெரிய கேட்டபல்ட்டு, அது 180 kgs இருக்கக்கூடிய ஒரு கேட்டபல்ட். அப்புறம் அங்கே ஒரு 10,000 ஜாடி ஃபிஷ் பிக்கல், 400 டன் கிரெயின்ஸு, ஒரு 600 டன் உல், 72 டன் ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு 600 சோல்ஜர்ஸ், ஒரு 20 ஹார்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டேபிள், அப்புறம் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஷெல்டரோட, ஒரு நல்ல லைப்ரரி, அப்புறம் அஃப்ரோடைட் அப்படிங்கிற தேவதைக்கான ஒரு டெம்பிள், அப்புறம் ஒரு பெரிய ஒரு எல்லோரும் சிட் அவுட் மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சிட் அவுட். இத்தனை விஷயங்கள் அந்த ஷிப்பை அகாமடேட் பண்ணணும். ஆனால் அது மூழ்கக்கூடாது. இது மூழ்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ஆர்க்கிமிடிஸ் கிட்ட அந்த மன்னர் கொடுக்குறாரு. இப்போ ஆர்க்கிமிடிஸ் சிந்திக்கிறார், என்ன பண்ணுறது, எப்படி பண்ணாக்க இந்த ஷிப்பு மூழ்காமல் போய் சேரும் அப்படின்னு. அப்போ தான் ஒரு பாத் டப்பில் உட்கார்றாரு. அவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை அது டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஷிப்பு 2000 டன் இருந்துச்சுன்னா 4000 டன் வாட்டரை இது ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா இது நல்லா போய் சேர்ந்துடும். 2000 டன் வாட்டரை மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா மெதக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக போகாது. 1000 டன் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா கிங் வில் நாட் பி ஹாப்பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இதுதான் பாயன்சி பிரின்சிபல். ஒரு வாட்டரை எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அப்வர்ட் மூமெண்ட் கிடைக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இதுதான் அவருக்கு அந்த பாத் டப்பில் கிடைச்சது. உடனே அவர் வெளியில் ஓடினார், யுரேக்கான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த சிரக்கூசியா அப்படிங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட்டு. அந்த க்ரௌன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. பொதுவாக நம்ம க்ரௌனை வச்சு தான் சொல்கிறோம். இந்த க்ரௌனுங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, லாட்டினில் குரோனா அப்படின்னா க்ரௌன். ஆக்சுவலி கரோன் அப்படிங்கிற க்ரீக் வார்த்தைக்கு பேர் அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய கீல், அது சம்மந்தப்பட்டது. அதனால் இந்த கரோன் அப்படிங்கிறத லாட்டினில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் கிரீடம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி சாதாரண கப்பல் மாதிரி ஒரு 50 மடங்கு பெரிய ஒரு கப்பல் நிர்மாணிக்கப்பட்டது. அதில் இத்தனை பொருட்கள் நான் சொன்ன மாதிரி 400 டன் கிரெயின், அப்புறம் பிக்கிள்ஸ் எல்லாத்தோடையும் போய் அந்த ஷிப் இறங்குது. இறங்கினோடனே எகிப்திய மக்கள்லாம் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு கப்பலான்னு சொல்லி. அவ்வளோ பெரிய கப்பலை அந்த காலத்தில் பாயன்சி பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்ச அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி செஞ்சு அதை டோலோமிக்கு அனுப்பிச்சாங்க. இந்த டோலோமி அப்படிங்கிற மன்னர்கள் எகிப்தை ஆண்டாங்க. அந்த டோலோமியினுடைய வழியில் வந்தவங்க தான் கிளியோபெட்ரா. நாம் நினைக்கிற மாதிரி கிளியோபெட்ரா ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி கிடையாது.
எகிப்திய லேடி கிடையாது, ஒரு கிரீக் லேடி தான் அந்த அம்மா. அவங்க வந்து கருப்பாக இருந்தாங்க, ஆப்பிரிக்கர்கள் மாதிரி அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து ஷேக்ஸ்பியர் கூட சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு சரியில்லை. அவங்க வந்து கிரீக் லேடி தான். அவங்க வந்து இந்த அலெக்சாண்டரோட போன ஒரு ஜென்ரல் தான் அந்த எஜிப்டை ஆள்றாரு. அவங்களுடைய வழித்தோன்றலாக தான் அவங்க வராங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் இந்த பிரின்சிபலெல்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம சங்க காலத்தில் இருந்தவங்க பல கப்பல்களை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணாங்க. இந்த பாயன்சி பிரின்சிபல்லாம் அவங்களுக்கு எழுதி வைக்கலை, ஆனால் அனுபவத்தால் உணர்ந்து அதை வந்து அவங்க கடைபிடிச்சாங்க. அதனால தான் தமிழில் மட்டும்தான் கடலுக்கு ஏகப்பட்ட பேர். வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் கடலுக்கு இத்தனை பேர் கிடையாது. காரணம், கடலை ரொம்ப சர்வசாதாரணமாக தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்ததுக்கு அந்த கிரீடம் மட்டும் காரணம் அல்ல, சிரக்கூசியா என்கின்ற அந்த கப்பலும் காரணம் என்பதை உணர்ந்து நாம் மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கையும் வாசித்தால் அவர்கள் வழங்கியவற்றை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.